அக்கா என்ன சிடி இது? பண்டிகையில சாங்ஸ் போடுறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? குடு. அக்கா இது ஆர்டினரி சிடி தான். சும்மா சொல்லாத வைஷு, நம்ம எல்லாரும் பாட்டு கேட்கலாம். இல்ல இல்ல, அதுல பாட்டு ஒண்ணும் இல்ல. அப்படின்னா இது ஏதாவது புதுப்பட டிவிடியா? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்காக ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க என் கூட வாங்க. வா 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 என் கூட வா. அண்ணினா நீதான். நாத்தனார ஸ்பெஷலா போன் பண்ணி கூப்பிட்ட பாத்தியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்க எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு வைஷு, இந்த Dress உனக்காக. இந்தா, இத பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்தா. அப்புறம் வைஷு, நான் உனக்காக பொட்டு கொண்டு வந்திருக்கேன். டிசைனர் பொட்டு, ராத்திரியில கூட பளபளன்னு இருக்கும். இந்தா. இது புதுப்பாட்டு சிடி தானே? இந்த சாங்ஸ் எல்லாம் நானும் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணி கொடுக்கறேன். என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. And let me warn you, இந்த சிடில ரொம்ப நிறைய சென்டி சாங்ஸும் இருக்கு. பொருந்த வீட்டு ஞாபகத்துல உங்களை அழ வச்சிடும். நான் ஒரு வேலை பண்றேன். இதோட லேட்டஸ்ட் டான்ஸ் நம்பர்ஸையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கறேன். சரி, இந்தா. ஆஹா, நான் உன்னோட பெரிய நாத்தனார். அதனால எனக்கு இந்த சிடி மட்டும் பத்தாது. எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும். அப்புறம் நீ கொடுக்கலனாலும் நான் விட மாட்டேன். இந்தா. இந்த ரத்னா, நம்மளோட அக்காக்காக என்னோட லேட்டஸ்ட் சாங்ஸ் இருக்குல்ல, அதையும் இதோட பர்ன் பண்ணி கொடுத்துடு. சரி. இது கடையில ஒழிச்சு வச்சிடலாம். ரத்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா. அது அம்மா, நான் என்னுடைய செப்பலை தேடிட்டு இருக்கேன். அதான். ஸோ எதுக்கும் ஒரு முறை பெட்டு கடியில் இருக்கான்னு தேடி பார்த்தேம்மா. சரி, நான் பால் கொண்டு வந்திருக்கேன், குடி. இங்க பாரு, இன்னைக்கு பண்டிகை நாள். சிரிச்சு சந்தோஷமா இரு. நடந்தது என்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாத. சரியா? எஸ் மை டியர் ஸ்வீட் ஹார்ட். இன்னைக்கு நான் 100% சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வர்ற வரைக்கும் நீ விரதத்தை முடிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் ஐஷு. யூ நோ வாட், நீ எவ்வளவு பசியில் இருக்கியோ நானும் அதே பசியில தான் இருப்பேன்.
சரி நான் போனை வச்சிடுறேன். நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, அப்புறம் லேட் ஆயிடும் பாத்துக்க. ஓகே சரி, நீ உன் வேலையை முடிச்சிடு. I'll be waiting. Bye sweetheart. ஓகே பாய். உங்க வைஃப்னா உங்களுக்கு அவ்வளோ லவ்வா? அவங்க விரதம் இருந்தா நீங்களும் விரதம் இருக்கணுமா? ஆஹா, அசத்துறீங்க மகேஷ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க மகேஷ், உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு விரதம் இல்லைல்ல? ஏன்னா காலையில இருந்து நீங்க டீ மட்டும் இல்ல, தண்ணி கூட குடிக்கலையே. அட என்னப்பா நீ? சார் உங்களை பெரிய சார் கூப்பிட்டாரு சார். சரி நான் வரேன். இதோ இப்போ வந்துடுறேன். உங்க பொண்ணு ரத்னா ரொம்ப அழகா இருக்கா. கூடிய சீக்கிரம் நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. வைஷு என்னாச்சுமா? வைஷு வைஷு என்னாச்சுமா? என்ன என்னாச்சுமா? என்னாச்சு? உனக்கு ஒன்னும் ஆகல? அடிபட்டுச்சா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இல்ல இல்ல தண்ணி எல்லாம் குடுக்காதீங்க. இன்னும் விரத முடியல, எப்படி தண்ணி குடிப்பா? சரி எழுந்துருமா, எழுந்து வா. அங்க வந்து சேர்ல உட்காரு, வா மெதுவா. இங்க பாருங்க சார். கொஞ்சம் இங்க வாங்கல.
சொல்லு. ஒரு கப் டீ கிடைக்குமா? இது ஒன்றும் உங்க வீடு இல்ல, இங்க எல்லாத்துக்கும் பணம் செலவாகும், புரிஞ்சதுல? சரி, என் கணக்குல 100 ரூபாய் எழுதிக்கோங்க. இங்க இருந்து வெளில போகும்போது கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட போய் ரத்னா வந்தாங்களான்னு கேக்குறீங்களா? என்னையா அந்த ரத்னா யாரு? அது ரொம்ப பெரிய கதை, அது அப்புறமா சொல்றேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவ கண்டிப்பா வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சீடி எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். அட கடவுளே! மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியாயிடும், சரியா? என் மருமகளுக்கு கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. எனக்கு என்னமோ இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா நல்லதுன்னு தோணுது. இல்ல பெரியமா, அதான் 10 போடுறாங்கல்ல, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, காலையில இருந்து சுத்தி சுத்தி வேலை பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கா. அதான் கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. ஐயோ அக்கா, சின்ன அடியோட போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ம்? போதும் போதும், எனக்கு இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு அடிபட்டது நினைச்சு நீங்க உங்க மூடு கெடுத்துக்க வேண்டாம். வாங்க போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடலாம். அப்படியெல்லாம் இல்ல, இந்த சுளுக்கெல்லாம் கையோட சரி பண்ணலன்னு வச்சுக்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்கிட்ட இந்த 10 போடுறதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நான் இப்பவே ரத்னா கிட்ட சொல்லி அம்மாவோட ரூம்ல இருந்து ஆயுர்வேதிக் எண்ணெயை எடுத்துட்டு வர சொல்றேன். ரத்னா, அண்ணா அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்களேன், அர்ஜென்ட்னா. ஐயோ வேணாக்கா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க தான் 10 போட்டிருக்கீங்கல்ல. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். எனக்கு அந்த எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பா கேக்குறேன். போங்க போய் கதை படிக்க ஆரம்பிங்க. நான் அப்படியே உட்காந்துட்டு கதை படிக்க ஆரம்பிச்சிடுறேன். பரவாயில்லையா? சரிம்மா வைஷு, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க. பாத்து வா. அவங்க கூந்தல்ல மந்தார மாலையை சூடி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். பகவான் சிவனோட தலையில சந்திரனும் கழுத்துல மண்டையோட மாலையும் இருக்கும்.
அம்மா பார்வதி அலங்காரத்துடன் இருக்க பகவான் சிவன் திகம்பரேஸ்வரரா காட்சியளிக்கிறாரு. அந்த பவானி சங்கரரை நாம வணங்கலாம். அண்ணா என்னங்கண்ணா? மகேஷ், ஐ ஹோப் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குல்ல? நான் என்ன கேட்குறேங்கிறது உனக்கு புரியுதுல? எஸ் சார், எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ம், குட். நாளைக்கு தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. மகேஷ், எனக்கு உன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போக போக பாரேன் உன்னுடைய ஸ்டேட்டஸை நான் எந்த அளவுக்கு மாத்த போறேன்னு. தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுமா. அது அது வந்து நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சார் இருக்காருல்ல, அர்ஜுன் யாதவ், அவர்கிட்ட நீங்க இந்த சிடியை கொடுத்துறீங்களா ப்ளீஸ்? இதுல என்ன இருக்குது? உங்க கையில இருக்கிற அந்த பெண்ணையும் டைரியும் கொடுக்குறீங்களா? ஏமா ஏமா, இந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு பதிலா நீயே போய் உள்ள கொடுத்துட்டு போலாம்ல. இந்தாங்க இந்த பேப்பர், அப்புறம் இந்த சிடிய அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏமா நில்லுமா. ஏமா உன்னதாம்மா, எங்க போற? நில்லு. ஏமா நில்லுமா. என்ட்ரி இல்லாம அந்த பொருளை எல்லாம் உள்ள கொடுக்க முடியாதுமா. ஏமா நில்லுமா. என்னாச்சு? என்னன்னு தெரியல சார். அந்த பொண்ணு அந்த சிடியும் அந்த பேப்பரையும் கொடுத்துட்டு போயிருக்குது. இன்ஸ்பெக்டர் சார், உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த சிடியை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிற காட்சிகள் எல்லாம் விஷாலுங்கிறவரை நிரபராதின்னு நிரூபிக்கும். உங்களுக்கு உண்மையான குற்றவாளி ராக்கிங்கிறது தெரிய வரும். அவன் கையில இருந்துதான் விஷால் கைக்கு பேக் மாறுச்சு.